புத்திர சோகம் எவ்வளவு கொடியது என்பதை நான் அறிவேன். இருந்தாலும் என்ன செய்வது? உன் மகன் வீர மரணம் அடைந்து விட்டான் என்று எண்ணியாவது உன் மனதை ஏற்றிக்கொள். அடே அர்ஜுனா, என் மகனை கொன்ற உன்னை இன்று யுத்தத்தில் நான் கொல்லாமல் விடமாட்டேன். இல்லை என்றால் என் மகனோடு சேர்ந்து நானும் வீர மரணம் அடைவேன். சல்லியரே, உடனே நான் அர்ஜுனனை கொன்றாக வேண்டும். அர்ஜுனன் இருக்கும் திசையை நோக்கி தேரை செலுத்துங்கள். அரசே, இளவரசர் துச்சாதனனின் நெஞ்சை பிளந்து பீமன் கொன்று விட்டான். துச்சாதனா, என் சகோதரனே, உனக்கா இந்த நிலைமை? என் நண்பன் துரியோதனன் எப்படி இதை தாங்கிக் கொள்ளப் போகிறான்? ஐயோ ஐயோ! கர்ணா, உன் போன்ற வீரர்கள் யுத்த களத்தில் கலங்கக்கூடாது. மேலும் நீயே துரியோதனனுக்கு ஆறுதல் கூற வேண்டும். இப்போது உணர்ச்சிகளை துறந்துவிட்டு கடமையாற்று. அதுவே உன் ரணத்திற்கு மருந்து. இல்லை சல்லியரே, என் மகனின் மரணத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் தன் தம்பியின் மரணத்தை என் நண்பன் துரியோதனனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவனை நான் சென்றுதான் தேற்ற வேண்டும். இப்போதே துரியோதனன் இருக்கும் இடத்தை நோக்கி தேரை செலுத்துங்கள். வாருங்கள். தம்பி துச்சாதனா, என்னால் தானடா உனக்கு இந்த இழிவு நிலை. இந்த அண்ணனை மன்னித்து விடடா. அண்ணனை மன்னித்து விடு. நண்பனே, நான் உன்னை என்ன சொல்லி தேற்றுவேன்? நான் உன்னை என்ன சொல்லி தேற்றுவேன்? தம்பி துச்சாதனா, அந்த பாண்டவர்கள் கூட தர்மனை எதிர்த்து பேசி பலமுறை பார்த்திருக்கிறேன். ஆனால் நீயோ நான் கூறிய சொல்லுக்கு மறுசொல் கூறியதே இல்லை. என்னை நிழலாக பின்தொடர்ந்தாய். உன்னை பறிகொடுத்த பாவியாக நிற்கிறேனே. இனி நான் வென்றுதான் என்ன பயன்? நான் உயிர் வாழ்ந்துதான் என்ன பயன்? துரியோதனா, கலங்காதே. சத்திரியனுக்கு யுத்த களத்தில் மரணம் என்பது பெருமை. மாமா, துச்சாதனன் இறந்து கிடக்கும் கோலத்தை பாருங்கள். மாமிச மலையாய் இறந்து கிடப்பதை பாருங்கள். அடே பீமா, உனது ரத்தத்தை குடித்தால் மட்டுமே எனது வெறியும் ஆவேசமும் அடங்குமடா. சரியாக சொன்னாய் துரியோதனா. இனி நாம் அழுவதால் எந்த பயனும் இல்லை. என் மகனை கொன்று தன் வெறியை தீர்த்து கொண்டான் அந்த அர்ஜுனன். துச்சாதனனின் நெஞ்சை பிளந்து குருதியை குடித்து தன் வெறியை தீர்த்து கொண்டான் அந்த மனித மிருகம் பீமன். அவர்கள் இருவருக்கும் நாம் பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். பீமா, பீமா! ஐயோ, என் செல்வமே துச்சாதனா, நான் என்ன செய்வேன்? ஐயோ, துச்சாதனா! அழ வேண்டாம் அக்கா.
நீங்கள் அழ வேண்டாம், அழ வேண்டாம். பீமன் செய்த காரியத்தை நினைத்தால் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. மன்னிப்பு கேட்கும் அருகதை கூட எனக்கு இல்லை. ஐயோ, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? என் புத்திரன் அன்று செய்த ஈரச் செயலின் பாவத்திற்கு இன்று தண்டனை பெற்றான். ஆனாலும் நான் அவனை பெற்ற தாய் அல்லவா? அதனால் நான் கதறி துடிக்கின்றேன். திரௌபதியை மானபங்கம் செய்த அன்றே துச்சாதனனை என் கரங்களாலேயே நான் கொன்றிருக்க வேண்டும். அன்று அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டேன். இன்று அதன் பலனை அனுபவிக்கின்றேன். ஐயோ, இன்னும் என்னென்ன துன்பங்களை நாம் சந்திக்க வேண்டுமோ தெரியவில்லையே அக்கா. அழே தர்மா, என் நண்பன் துரியோதனனின் தம்பி துச்சாதனனின் மரணத்திற்கு காரணமானவன் நீ. அன்று சூதாட்ட அரங்கிலே உன் மனைவியை பணயம் வைக்காமல் இருந்திருந்தால் எதற்காக இந்த அவலம், எதற்காக இந்த யுத்தம்? உன்னை கொன்றால் அனைத்தும் முடிவிற்கு வந்துவிடும். கர்ணா, நான் தர்மத்தின் பாதையில் நடப்பவன். உன்னை கொன்றால் அவன் கொட்டம் தானாக அடங்கிவிடும். வா, என்னோடு யுத்தம் செய்ய வா. அரசே, பாண்டவர்களின் மூத்தவர் தர்மனுக்கும் அங்க அரசர் கர்ணனுக்கும் கடுமையாக யுத்தம் நடக்கிறது. எனில் இன்று யுத்தம் முடிவுக்கு வந்துவிடும் என்று கூறு. கர்ணன் தர்மனை கொன்றால் அவ்விதம் நடக்க வாய்ப்புள்ளது. அதோ கர்ணன் ஆக்ரோஷத்தோடு பானமழை பொழிகிறான். தருமன் திகைக்கிறான். அவனது வில்லை, கொடியை, தேரை உடைத்தெறிகிறார் கர்ணன். பலே பலே! எந்த நேரமும் தர்மன் கொல்லப்படலாம் என்ற நிலை நிலவுகிறது அரசே. மேலும் கூறு. உன் தம்பிகள் ஐவரையும் நீ யுத்தத்தில் கொல்லக்கூடாது. அம்மா,
அர்ஜுனனை தவிர மற்ற 4 தம்பிகளையும் நான் யுத்தத்தில் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். கோழையே, இங்கிருந்து ஓடிவிடு. மனைவியை சூதாட்டத்தில் பணயம் வைத்த உன்னை கொல்வது என் வீரத்திற்கு இழுக்கு. ஓடிவிடு. அரசே, தர்மரை மன்னித்து உயிர் பிச்சை அளித்து அவருக்கு விடை கொடுத்து விட்டார் அங்க மன்னன் கர்ணன். பெரும் தவறளித்து விட்டான் கர்ணன். இன்று தர்மனை கொண்டிருந்தால் யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கும். ஆனால் கர்ணனின் வீர பராக்கிரமத்தை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. கர்ணனால் வெற்றி நிச்சயம் கிட்டியிருக்கும். அண்ணா, என்ன நடந்தது அண்ணா? கர்ணனை கொன்றேன் என்ற செய்தியோடு வந்து என்னை பார். வேறு ஒன்றும் கேட்காதே. தங்களை இந்த நிலையில் விட்டுவிட்டு நான் எப்படி செல்ல முடியும்? என்ன நடந்தது? ஏன் இந்த நிலை என்று கூறுங்கள் அண்ணா. என்னை எதுவும் கேட்காதே. எனக்காக நீ ஏதேனும் செய்ய நினைத்தால் அது கர்ணனின் மரணம் மட்டுமே. கர்ணன் மடிந்தான் என்று வந்து என்னிடம் கூறு. மற்றபடி என்னிடம் எதுவும் கேட்காதே. இது என் உத்தரவு. இப்போதாவது கர்ணன் இருக்கும் இடத்திற்கு விரைந்து செல். அந்த கர்ணன் மாவீரன் என்பது எத்தனை பெரிய உண்மை என்பது உன் அண்ணனின் நிலை கண்டுதான் விளங்கியது. பாவம், நீ என்ன செய்ய போகிறாயோ பார்க்கலாம், வா. அந்த கர்ணனின் உடலை என் பானங்களை கொண்டு சல்லடையாக துளைக்கிறேன். அர்ஜுனா, யுத்தம் செய்யவா. இந்த யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவோம். தொடு உன் பானங்களை. தொடு உன் பானங்களை. அஸ்வத்தாமா, யுத்தம் புரியும் மனநிலையில் நான் இல்லை. சரி, ஓடிவிடு. நான் மீண்டும் வருகிறேன். அர்ஜுனா, என்னவாயிற்று உனக்கு? ஏன் இத்தனை கலக்கத்தோடு இருக்கின்றாய்? அண்ணனின் நிலை கண்முன் நிற்கிறது. அவருக்கு ஆறுதல் கூட கூறாமல் வந்தது என் மனதை வருத்துகிறது. நான் உடனே அண்ணனை காண வேண்டும். தேரை கூடாரத்திற்கு திருப்பு. உன் அண்ணன் தர்மன் கர்ணனை கொன்று வரும்படி கட்டளையிட்டானே. அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். இப்போது என் அண்ணனை கண்டு அவருக்கு ஆறுதல் நல்க வேண்டும். உடனே தேரை திருப்பு. நீ அதிரதன், நான் சாரதி. நீ கூறுவதை கேட்க கடமைப்பட்டவன். நடப்பது நடக்கட்டும். தேரை திருப்புகிறேன் உன் அண்ணன் இருக்கும் இடம் நோக்கி. சல்லியரே, எங்கே அந்த அர்ஜுனன்? யுத்தகளத்தில் இன்று கர்ணன் தன்னை கொல்லப் போகிறான் என்று அறிந்து அஞ்சி ஓடி ஒளிந்து கொண்டான அந்த பேடி. கர்ணா, உன்னை போல தற்பெருமை பேசி திரியும் அற்பனை நான் இதுநாள் வரை எங்குமே கண்டதில்லை. உன்னை நீயே புகழ்ந்து கொள்வது தற்கொலைக்கு சமம். வாயை மூடிக்கொண்டு தேரை மட்டும் ஓட்டும்.
கர்ணா, உன் பிறப்பை நினைத்துப் பார். யார் தேரோட்டி என்பது உனக்கு விளங்கும். சல்லியரே, நானா தேரோட்டி? என் பிறப்பு யாதென்பதை இன்று நீர் அறிவீர். என் வீரத்தை இன்று நீர் காண்பீர். அந்த அர்ஜுனன் எனக்கு பயந்து எங்காவது ஓடி ஒளிந்திருப்பான். விடமாட்டேன் அந்த பேடியை. கர்ணா, அர்ஜுனன் கரங்கள் தரித்திருக்கும் அந்த காண்டீபத்தின் சக்தியை நீ அறிவாயா? ஏதோ கருணையின் காரணமாக அந்த அர்ஜுனன் உன்னை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறான் என்று நீ மகிழ்ந்து கொள். எதிரியின் பெருமையை பேசுகிறாயே, வெட்கமாக இல்லை உனக்கு? சத்துருவின் பலம் அறிந்தவனே உண்மையான வீரன். அர்ஜுனனின் வீரத்தை இந்த நானிலமும் அறியும். நீ ஆணவத்தால் அதை அறிந்து கொள்ள மறுக்கிறாய். அர்ஜுனன் தேவர்கள் முதல் கந்தர்வர்கள் வரை சகலரோடும் யுத்தம் செய்து வெற்றி பெற்றவன். ஆனால் நீயோ துருபதனிடமே தோல்வி அடைந்தவன். அர்ஜுனன் ஈசனோடும் இந்திரனோடும் சரிக்கு சரி சமர் செய்து அஸ்திரங்கள் பலவற்றை வரமாக பெற்றவன். அவனிடம் இருக்கும் அஸ்திரங்களின் பெயரை கூட அறியாதவன் நீ. அந்த அர்ஜுனன் 1000 அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்றுத் தேர்ந்திருக்கலாம். அந்த ஈசனுடன் சமர் செய்திருக்கலாம். ஆனால் இன்று இந்த யுத்தத்தில் இந்த கர்ணனிடம் தோற்று போவது உறுதி. சற்று முன் பார்த்தீர் அல்லவா அந்த தர்மன் என்னிடம் தோற்றோடிய காட்சியை? தர்மன் ஒரு அப்பாவி, தம்பிகளின் பலத்தில் வாழும் மனிதன். ஆனால் அர்ஜுனன் அப்படி அல்ல. அர்ஜுனனின் காலடி நிழலை கூட உன்னால் தொட இயலாது. சல்லியரே, இனி ஒரு சொல் உதிர்த்தாலும் உன் தலையை கொய்து விடுவேன். பேசாமல் வாயை மூடி கிட, தேரை மட்டும் ஓட்டு. அர்ஜுனா, வந்து விட்டாயா? கர்ணனை வென்று விட்டாயா? நீ மாவீரன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இத்தனை எளிதாக அவனை கொன்று வென்று வந்திருப்பதை அறிந்தால் எனக்கு பெருமை பிடிபடவில்லை. நான் பட்ட அவமானத்தை துடைத்தெறிந்தாய் அர்ஜுனா. அபாரம், அபாரம். தர்மா, நீ ஏதோ கற்பனை செய்து கொண்டு பேசுவதாக தோன்றுகிறது. கிருஷ்ணா, என்ன சொல்கிறாய்? அண்ணா, நான் இன்னும் கர்ணனோடு யுத்தம் செய்ய ஆரம்பிக்கவே இல்லை. தங்களுக்கு ஆறுதல் கூறவே நான் இங்க வந்தேன். என்ன சொன்னாய்? கர்ணனோடு யுத்தம் செய்யவில்லையா? கோழையே, இப்போது ஆறுதல் கூறுவதா முக்கியம்? உன்னிடம் நான் என்ன கூறினேன்? கர்ணனை கொன்றுவிட்டு பிறகு என்னை வந்து பார் என்றல்லவா கூறினேன். அண்ணா, உடலெல்லாம் ரணமாக காணப்பட்டு தங்களின் நிலையை கண்ட பிறகும் என்னால் எப்படி அண்ணா போரிட முடியும்? எதிரியின் உயிரை பறிப்பதை விட சகோதரனுக்கு ஆறுதல் கூறி தேற்றுவதே முதல் கடமை என்று நான் உங்களை காண வந்தேன். வாயை மூடு. அந்த கர்ணனை கண்டு அஞ்சி நடுங்கிவிட்டு இப்போது ஏதேதோ காரணம் சொல்லி சமாளிக்க பார்க்கிறாயா? அவனோடு யுத்தம் செய்ய அஞ்சி இங்கு புறமுதுகிட்டு ஓடி வந்தாயா? உன்னை என் தம்பி என்று சொல்லவே நான் வெட்கப்படுகிறேன். என் முகத்திலேயே விழிக்காதே. கோழையே, யுத்த களத்தை விட்டு இக்கணமே ஓடிவிடு. அண்ணா, என்ன ஆயிற்று உங்களுக்கு? ஏன் இத்தனை கொடிய வார்த்தைகளை உங்கள் அருமை தம்பியை நோக்கி வீசுகிறீர்கள்? பாசமே உருவான தாங்கள் ஏன் இப்படி என் மீது பகைமை பாராட்டுகிறீர்கள்? அண்ணனின் அவமானத்தை துடைத் தெரியாத நீ ஒரு தம்பியா? அண்ணனின் ஆணையை நிறைவேற்ற முடியாத நீ என் சகோதரனா? நீ ஒரு பேடி. உன்னை நம்பி நான் யுத்தத்தை தொடங்கினேன். ஆனால் நீயே கர்ணனை கண்டு அஞ்சி ஓடி வந்து விட்டாயே. உனக்கு காண்டீபம் ஒரு கேடா? அதை தீயிலிட்டு கொளுத்து. பேடிக்கு எதற்கடா வீரம் செறிந்த காண்டீபம்? யாரை பார்த்து பேடி என்கிறாய்? நீயே ஒரு பேடி. உன்னால் நேர்ந்ததுதான் இந்த கதி. நீ ஒரு பெரும் மூடன். அதனால் தான் மனைவியை சூதாட்டத்தில் பணயம் வைத்தாய். அன்று திரௌபதியின் துயில் உரிந்த போதே அந்த நீசனின் கைகளை நீ வெட்டி எறிந்திருக்க வேண்டும். அல்லது வெட்டி எறிய சொல்லி எங்களுக்கு ஆணையிட்டிருக்க வேண்டும். இன்று ஏன் இந்த அவலம்?
இன்று இந்த பாரத வருஷமே அழிந்து கொண்டிருக்க காரணம் உன் கோழைத்தனமும் மூடத்தனமும் தான். அர்ஜுனா, நீ சொன்ன சொல்லுக்கெல்லாம் நாங்கள் மாடுகளைப் போல் தலையாட்டினோம். அதனால்தான் எங்களையும் பணையும் வைத்து நீ சூதாடினாய். வெற்றி வீராப்பிற்கும் சுயநலத்திற்கும் உடன் பிறந்தவர்களையே அடிமைப்படுத்தி வனத்திலே அலைய விட்ட உன்னை போன்ற ஈனப்பிறவை உலகத்தில் உண்டா என்று நீ சிந்தித்துப் பார். அன்றே அண்ணன் பீமன் சொன்னதைப் போல் உன் கைகளை எரித்து சாம்பலாக்கி இருந்தால் இன்று இந்த நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. உனக்காக என் சுகங்களை தியாகம் செய்த என்னை குறை கூறும் தகுதி உனக்கு என்றுமே இல்லை என்பதை புரிந்து கொள். என் காண்டிபத்தை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? அன்று அவையில் நீ பேடியானதோடு எங்களையும் பேடி போல் வேடிக்கை பார்க்க வைத்தாய். உன் மகுடம் சூடும் ஆசைக்கு என் மகன் அபிமன்யுவை பலி கொடுத்த கோழை நீ. இனி ஒரு முறை என்னை பார்த்து பேடி என்று உரைத்தால் உரைத்த நாவை அப்பொழுதே துண்டாடி விடுவேன். எச்சரிக்கிறேன். அர்ஜுனா, நீ உன் அண்ணன் தர்மனை இப்படி தரக்குறைவாக பேசியது முற்றிலும் தவறு. அவனிடம் மன்னிப்பு கேள். முடியாது. என் காண்டிபத்தை எவர் இழுந்துரைத்தாலும் அவர்களை நான் கொல்வேன் என்று சபதம் பூண்டுள்ளேன். இவரின் காண்டிபத்தை இழுந்துரைத்துள்ளார். அதனால் இவரை நான் கொல்லாமல் விட மாட்டேன். அர்ஜுனா, நிறுத்து. மரணம் வரை நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என நீங்கள் உன் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்துவிட்டாயா? இன்று முதல் பாண்டவர்களாகிய நீங்கள் ஐவரும் என்றும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். உங்கள் ஒற்றுமையே உங்கள் பலம். எக்காரணம் கொண்டும் உங்களுக்குள் பிரிவினை ஏற்படுவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. உங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை இந்த சத்தியத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இது என் மேல் ஆணை. அன்றுதான் எங்கள் தாய் இப்படி ஒரு சத்தியத்தை எங்களிடம் பெற்றார்கள். எக்காரணம் கொண்டும் எச்சூழலிலும் நாங்கள் எங்கள் தாயின் வாக்கை மீறமாட்டோம் என்பதே அந்த சத்தியம். எங்கள் தாயின் வாக்கு எங்கள் உயிருக்கும் மேலானது. விஷநீரை அருந்தி குளக்கரையில் இறந்து கிடந்தபோது யமதர்மராஜனிடம் வாதாடி உங்கள் உயிரை மீட்ட தர்மனை இப்படி இகழ்ந்து பேசுவது முறையா அர்ஜுனா? ஐயோ, ஆத்திரத்தில் நான் என் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்து அதர்மம் புரிந்தேனே. தர்மதேவனுக்கு ஒப்பான என் அண்ணனை பேடி என்று இழந்து உரைத்தேனே. தாயின் வாக்கை காக்க தவறிய நான் இனி உயிர் வாழ விரும்பவில்லை. நான் இக்கணமே இந்த வாளின் துணை கொண்டு என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். அர்ஜுனா, அவசரம் வேண்டாம். நான் சொல்வதை கேள். கர்ணனுடனான போரில் நான் தோற்று போனதால் எனக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தை உன்மீது காட்டியது என் தவறு. தவறை மறந்து விடுவோம். ஏனெனில் இந்த யுத்தத்தில் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் அநேகம் உள்ளது. இல்லை, நான் இனி உயிரோடு வாழப்போவதில்லை. தவறே செய்திருந்தாலும் தாய்க்கு நிகரான தனையனை தகுதி குறைவாக பேசிய தவறுக்கு தண்டனை மரணமே. நீ என்னை நிந்தித்ததை இக்கணமே நான் மறந்து விடுகிறேன். என் மீதும் தவறு உள்ளது. நீ மரணிக்க தேவையில்லை. இல்லை, தங்களை இகழ்ந்து தாயின் சொல்லை அவமதித்த நான் இனி நான் வாழ்வதில் பொருள் இல்லை. அர்ஜுனா, வாளை கீழே போடு. நீ மரணத்தை தழுவ வேண்டும். அதுதானே உன் விருப்பம்? ஆம், மரணத்தை தழுவுவாய், ஆனால் உயிரோடும் இருப்பாய். நான் கூறியபடி செயல் புரிந்தார். கிருஷ்ணா, இது எப்படி சாத்தியம் கிருஷ்ணா? மேலும் என் காண்டிபத்தை இழந்தவரை நான் கொள்வேன் என்ற சபதம் பொய்யாகிவிடுமே. நான் சத்தியம் தவறியவன் ஆகிவிடுவேனே. யார் தன்னை பற்றி தற்பெருமை பேசிக் கொள்கிறார்களோ அவர்கள் இறந்த சபத்திற்கு ஒப்பானவர்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இப்போது உன்னை பற்றி நீ தற்பெருமை பேசிக்கொள். நீ மரணமடைந்தவனாவாய்.
அர்ஜுனா, தயங்க வேண்டாம். கிருஷ்ணன் கூறினால் அதில் பொருள் இருக்கும். அவன் கூறியபடி செய். நான் அந்த ஈசனுக்கும் மேலானவன். யுத்தத்தில் அந்த ஈசனையே வென்றவன். நான் அந்த நாராயணனுக்கும் மேலானவன். நான் நினைத்தால் அவனை என் அடிபணிய வைப்பேன். குபேரன், யமராஜன், கந்தர்வன், எந்திரன் என சகலரையும் வென்றவன் நான். என் வீரத்திற்கு 7 லோகங்களும் அடிமை. என்னை வெல்ல இந்த லோகத்தில் ஒருவரும் இல்லை. நான் மாவீரன், நான் காண்டிபதாரி, நானே இந்த உலகத்தின் அரசன், நானே பெருமைகளிலும் பெருமை படைத்தவன். பார் போற்றும் பரந்தாமனின் அம்சமான அந்த ஸ்ரீகிருஷ்ணனே எனக்கு தேரோட்டுவதை பெருமையாக நினைக்கும் அளவிற்கு என் வீரம் பெருமை வாய்ந்தது. 7 லோகங்களுக்கும் நானே கடவுள். அர்ஜுனா, இப்போது நீ தற்பெருமை பேசுகிறதால் மரணமடைந்த சவத்திற்கு ஒப்பானவனானாய். உயிரோடு என் முன்னே நிற்பது புதிதாக பிறந்த அர்ஜுனன். அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தங்களை இழந்த பாவியானேன். எனக்கு தாங்கள் தண்டனை அளிக்க வேண்டும். நான் உனக்கு தரும் தண்டனை கர்ணனை கொல்வது. இந்த காரியத்தை நீ ஆற்றினால் நான் தவறினை மன்னித்தவனாவேன். அண்ணா, இன்று நான் கர்ணனை யுத்தத்தில் கொல்லாமல் திரும்ப மாட்டேன். இது சத்தியம், இது சத்தியம். அர்ஜுனா, எதிரியின் பலத்தை அறிந்தவனே புத்திசாலி. நீயோ அதை அறியவும் ஏற்கவும் மறுக்கிறாய். இதை நீ உணராவிட்டால் நீ இப்பிறவியில் அவனை கொல்லவே முடியாது. கிருஷ்ணா, அர்ஜுனனின் மறுபிறவியில்தான் கர்ணனை கொல்ல முடியும் என்று நீ சொன்னதின் பொருளை இப்போது நான் உணர்கிறேன். தர்மா, ஒவ்வொரு செயலுக்கும் காரண காரியம் உண்டு. அதன்படியே அர்ஜுனன் உன்னை நிந்தித்தான். தன்னை தற்பெருமை பேசி புது பிறவி எடுத்தான். இப்போது அர்ஜுனன் கர்ணனை கொண்டு விடுவான் என்ற நம்பிக்கை பிறந்துவிட்டது. கிருஷ்ணா, நான் புது பிறவி எடுத்துள்ளேன். உடனே கர்ணன் இருக்கும் இடம் நோக்கி செல்வோம். அண்ணா, எனக்கு ஆசி வழங்கி அனுப்பி வையுங்கள். கர்ணனை வென்று கொன்று வெற்றியோடு திரும்பி வா. எங்கே அந்த கோழை அர்ஜுனன்? என்னை கண்டு அஞ்சி நடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டானா? அகங்காரமாக பேசாதே கர்ணா. சத்ருவை எளிதாக மதிப்பிடுவது ஒரு சத்திரியனுக்கு அழகல்ல. அர்ஜுனன் மாவீரன். அவன் உன்னை கண்டெல்லாம் அஞ்ச மாட்டான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நீதான். சல்லியரே, இப்படி உடனிருந்து குழி பறிப்பதை விட உங்கள் மருமகன் பக்கம் சென்று யுத்தம் செய்திருக்கலாம். உங்களை நம்பி ஏமாந்தான் என் நண்பர் துரியோதனன். துரியோதனன் என்னை நம்பி ஏமாறவில்லை, உன்னை நம்பி. அர்ஜுனனுடைய வீரத்தை நீயே நேரில் காணும் நேரம் வரும். அவன் ஒரு பேடி. என் முன்னால் வரமாட்டான். வந்தால் உயிரோடு திரும்ப மாட்டான். பேடி என்று கூறினாயே, இதோ வந்து விட்டான் அர்ஜுனன். அடே சூரபுத்திரனே, கர்ணா, யாரை பார்த்து பேடி என்கிறாய்? இதோ கணப்பொழுதில் உன் வீரத்தின் லட்சணத்தை இந்த உலகிற்கு காட்டுகிறேன் பார். இன்று நீ என் முன் மண்டியிடப் போவது உறுதி. தொடு உன் பானங்களை. அடே அர்ஜுனா, உன் உயிர் பறிக்க பிறந்தவன் நான். வெற்று ஜம்பம் பேசாதே. எடு உன் காண்டிபத்தை, தொடு உன் பானத்தை.
இதோ இந்த வாயு அஸ்திரம் போதுமடா உன்னை கொல்ல. இந்த வஜ்ராஸ்திரம் கொண்டு அதை முறியடிக்கிறேன் பார். வேண்டாம் கர்ணா, வஜ்ராஸ்திரமே வாயு அஸ்திரத்தை திறம்பட எதிர்கொள்ளும். அஸ்திரத்தை மாற்று. உம்முடைய அறிவுரை எல்லாம் உம்மோடே இருக்கட்டும். இதோ கராஸ்திரம் உன் உயிர் குடிக்கப் போகிறது. அதற்கு முன் என் சந்திராஸ்திரம் உன்னை சவமாக்கும் பார். இதோ ஜரிந்திராஸ்திரம், நீ ஒழிந்தாயடா. அர்ஜுனா, இந்த சூர்யாஸ்திரம் உன்னை பஸ்பமாக்கும். கர்ணா, இப்போது சூரியஸ்திரத்தை வீணடிக்காதே, அது பின்னர் தேவைப்படும். நீர் வாயை மூடும். எல்லாம் எனக்கு தெரியும். பலே, கர்ணன் மாவீரன் தான். நம் தேரை 10 அடி பின்தள்ளிவிட்டானே. கிருஷ்ணா, என்ன கூறுகிறாய்? நான் அவன் தேரை 100 அடி பின்தள்ளியிருக்கிறேனே. இருக்கலாம், ஆனால் உன் தேரின் கொடியில் அனுமன் வீற்றிருக்கிறான். அனுமன் கொடி வீற்றிருக்கும் தேரை 1 அடி பின்தள்ளுவதே முடியாத விஷயம். அதை நீயே அறிவாய். உண்மைதான், நானும் வியக்கிறேன். அனுமன் கொடி உள்ள தேரை ஒருவராலும் அசைக்க கூட முடியாது. ஆனால் இவன் எப்படி? இப்போது பார். அடே அர்ஜுனா, உன் நேரம் நெருங்கிவிட்டது. இதோ உன் உயிரை குடிக்கப் போகும் நாகாஸ்திரம். அர்ஜுனா, நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் விடாது. கிருஷ்ணா, ஏதாவது செய்து என்னை காப்பாற்று. கர்ணா, நாகாஸ்திரத்தை அர்ஜுனனின் மார்புக்கு குறிவை. முடியாது. கழுத்து துண்டிக்கப்பட்டு அந்த காண்டிபதாரி கொல்லப்பட வேண்டும். அதுவே என் வீரத்திற்கு பெருமை. எனவே அவன் கழுத்துக்கு தான் குறிவைப்பேன். உனது பெருமையை விட அர்ஜுனனின் மரணம் தான் இப்பொழுது முக்கியம். ஆகவே நீ மார்புக்கே குறிவை. சல்லியரே, நீர் தேரை மட்டும் ஓட்டும். உன் அகந்தை உன்னை அழிக்கப் போகிறது. உடனிருந்து கொல்லும் புல்லுருவியே, வாயை மூடிக்கிட. அர்ஜுனன் மேல் நீ நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் எய்யக்கூடாது.
அம்மா, கடவுளைப் போல் ஒருவன் காட்டிய வழி. அர்ஜுனனின் உயிர் காக்க நடத்தப்படும் நாடகம். தந்தேன். அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் பிரயோகிக்க மாட்டேன். இது சத்தியம். அரசே, என்னை மீண்டும் ஒரு முறை பிரயோகியுங்கள். இந்த முறை நான் தவறாமல் சென்று அந்த அர்ஜுனனின் உயிரை பறித்து விடுகிறேன். அரசே, ஏன் தயங்குகிறீர்கள்? என்னை பிரயோகியுங்கள். நாம் சத்ருவை வதம் செய்வோம். கர்ணா, இந்த முறையாவது நான் கூறுவதை கேள். மீண்டும் நாகாஸ்திரத்தை எடு. அர்ஜுனன் மார்புக்கு குறிவை. முடியாது. நான் ஒரு வீரன். ஒரு முறை பிரயோகப்படுத்திய அஸ்திரத்தை மறுமுறை பிரயோகப்படுத்துவதில்லை என்ற தர்மத்தை பின்பற்றுபவன். இனி உன் தயவு எனக்கு தேவையில்லை. நீ செல்லலாம். கர்ணா, அசுவன் கூறுவதை கேள். நாகாஸ்திரத்தை மீண்டும் அர்ஜுனன் மீது பிரயோகம் செய். சல்லியரே, தேரை ஓட்டும் வேலையை மட்டும் பாரும். நான் சொல்லிவிட்டேன் என்ற ஒரே காரணத்திற்காக உனக்கு கிடைக்க இருக்கும் வெற்றி வாய்ப்பை நழுவ விடுகின்றாயே. உன்னை போன்ற ஒரு மூடனை நான் இதுவரை கண்டதே இல்லை. தேரோட்டி, வாயை மூடு. கர்ணா, நீ மறுத்தால் என்ன? நானே பாய்ந்து சென்று எங்கள் குலத்தை அழித்த அர்ஜுனனை கொல்கிறேன். அர்ஜுனா, கர்ணன் ஏவாமல் தானே வரும் நாகாஸ்திரத்தை உன்னால் வீழ்த்த முடியும். விடு பாணத்தை.